இப்போ வெக்டார் ப்ராடக்ட்டில் 2 இருக்குது. டாட் ப்ராடக்ட்டு, கிராஸ் ப்ராடக்ட்டு. 2 வெக்டாரை பெருக்கி மேக்னிடியூடு மட்டும் வந்தால் அது ஸ்கேலாரு. 2 வெக்டாரை பெருக்கி மேக்னிடியூடும் டைரக்ஷனும் வந்தால் அது வெக்டார். சரி, இப்போ பாருங்கள், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்னது, பி வெக்டார் டாட் கம்யூட்டேட்டிவ்லா ஒபே ஆகுது. ஆனால் இது என்னது, ஒபே ஆகலை, நாட் ஈக்குவல் டு. ஏன்? பட்டு பாருங்கள், மேக்னிடியூடு ஈக்குவல், ஆனால் பட் வெக்டார் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஓகே, அடுத்து என்னது, பி வெக்டார் டாட் பி வெக்டருக்கு இப்படி வரைக்கும் பாருங்களேன், இது ஒரு ட்ரிக்குக்காக தான். அப்போ பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா இது தீட்டானா இது எவ்வளவு, 360 மைனஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, காஸ் தீட்டா. அப்போ காஸ் 360 மைனஸ் எகைன் என்ன வருது, காஸ் தீட்டா தானே வருது. அப்போ ஈக்குவல். இங்கே வந்து பாருங்கள், இது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி என்னது, தோ ஏபி சைன் தீட்டா. பி கிராஸ் ஏ என்ன வரும், அதே 360 மைனஸ் தீட்டா. இங்கே சைன் இருக்கா, சைன் 360 மைனஸ் தீட்டானது மைனஸ் சைன் தீட்டா தானே வரும். அப்போ இங்கே மைனஸ் தானே வரணும், அது எப்படி பி கிராஸ் ஏ வரும். அப்போ இங்கே மைனஸ் போட்டால் ஈக்குவல். இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.